जगदंब विश्व हिंदू परिषद बजरंग दल इचलकरंजी बजरंग கேளுங்கள், இது ஒரு சாதாரண விழா அல்ல. இது காலத்தை வென்று நிற்கும் ஒரு தெய்வத்தின் வரலாறு. வன்னி மரங்கள் நிழலிட்ட மண்மணம் தெய்வீகமாய் எழும் இந்த புனித நிலத்தில் ஒரு நாள் ஒரு யுகம் பிறந்தது. பல்லவ மன்னர் காலம். அது அரசாட்சியின் காலம் அல்ல, தெய்வ ஆணையின் காலம். சிற்பியின் ஒளி கல்லை வெட்டவில்லை, கல்லுக்குள் உயிரை எழுப்பியது. சங்கு சக்கரம் தெய்வ சிம்மாசனத்தில் ஸ்ரீ வன்னிய பெருமாள் அருள் புரியும் திருவுருவாய் நின்றான். விளக்குகள் எரிந்தன, வேள்விகள் எழுந்தன, அர்ச்சனையின் ஒளி வானத்தை தொட்டது. இந்த நிலம் தெய்வத்தின் பாதங்களால் புனிதமானது. ஆனால் காலம் நின்றதில்லை. மன்னர்கள் மறைந்தனர், ஆட்சிகள் மாறின, மனித நினைவு மெதுவாக மங்கியது. மண் வந்தது. ஒரு நாளில் அல்ல, ஒரு வருடத்தில் அல்ல, நூற்றாண்டுகள் மௌனமாக இந்த ஆலயத்தை மூடின. கோவில் மறைந்தது, சுவர் சாய்ந்தது, விளக்குகள் அணைந்தன. ஆனால் ஒன்று மட்டும் அழியவில்லை, பக்தி. ஏனெனில் தெய்வம் மண்ணால் மறைக்கப்படலாம், ஆனால் காலத்தால் அல்ல. நூற்றாண்டுகளுக்குப் பின் விஜயநகர வீரர்கள் வந்தனர். குதிரைகளின் முழக்கம் இந்த நிலத்தை மீண்டும் அதிரச் செய்தது. மண் அகழப்பட்டது, கல் தெரிந்தது. மௌனத்தின் நடுவே அசையாமல் அழியாமல் மூலவர் நின்றான். கோவில் இல்லை, சுவர் இல்லை, ஆனால் அருள் பொழியும் பார்வை அன்றும் அங்கே இருந்தது. வீரர்கள் வணங்கினர், வாள்கள் தரையில் தாழ்ந்தன. மனித வலிமை தெய்வ முன்னிலையில் மௌனமானது. ஒரு சிறிய பீடம் எழுந்தது, 4 தூண்கள், ஒரு கூரை. அது கட்டிடம் அல்ல, நம்பிக்கையின் தொடக்கம். ஆண்டுகள் ஓடின, மக்கள் கூடினர், ஊர் வளர்ந்தது, பக்தி வேர்விட்டது. இங்கு தெருவே கோவில், ஊரே உற்சவம், ஒவ்வொரு அடியும் ஒரு வேண்டுதல். இன்று இந்த புனித நாளில் மண்ணில் புதைந்தவன் அல்ல, மக்களின் இதயத்தில் நிலைத்தவன் ஸ்ரீ வன்னிய பெருமாள். சிலையல்ல, சின்னமல்ல, ஒரு சமூகத்தின் தெய்வ அடையாளம். விழா தொடங்கட்டும், வரலாறு நகரட்டும், ஸ்ரீ வன்னிய பெருமாள் உற்சவமாக நடக்கட்டும்.